நான் பார்த்த ஒரு பழைய படம் எனக்கு ஞாபகம் வந்து ஜோல்டன் ஃபேப்ரின்னு ஒரு பெரிய இட்டாலியன் டைரக்டர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். மாஸ்டர்ஸ் சினிமாவில் மாஸ்டரில் அவர் ஒருத்தர். நான் காலேஜ் படிக்கும்போது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவருடைய படம் 2.5 Times in Hellன்னு ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இன்றைக்கும் அது ஒரு பெரிய கிளாசிக் உலக அளவில். அந்த படம் எனக்கு ரீகைல் அது அந்த படம் நான் பார்த்து 15 வருஷம் ஆச்சு. அப்போது அந்த டைமில் அந்த படம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. அந்த படத்தில் கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு சூழல் வரும். என்ன மாதிரி சூழல்னா, அதில் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். அதில் வந்து ஒரு நாசி கேம்பில் அது நடக்கும். நாசி கேம்பில் எப்படி நடக்கும்னா, அன்றைக்கி வந்து ஒரு விஐபி வராரு. அவர் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுட்பால் மேட்ச் கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு டீம் வந்து மிலிட்ரி, அதாவது இராணுவ வீரர்கள். ஆப்போசிட் டீம் வந்து அவங்களுடைய கைதிகள். இவங்க வந்து ஆல் பவர்ஃபுல் மாடு மாதிரி இருப்பாங்க, ஜெர்மன் ஆட்கள், நாசிஸ். அவங்க யாருன்னா யூதர் கைதிகள். அவங்கெல்லாம் ஆமாம் சொல்றீங்க. அதில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருப்பான், ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர், கைதியாக இருப்பான். அவனை கூப்பிடுவாங்க, ஒரு டீம் கிரியேட் பண்ணு, நீயும் நானும் போட்டி போடணும். ஸோ இது அது என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லி மேட்ச். அவன் சொல்லுவான், எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி துண்டு அவங்களுக்கு. இவங்க நல்லா சாப்பிட்டு போஷாக்காக இருக்காங்க. யார் மிலிட்ரி வீரர்கள், போர் வீரர்கள். ஒத்தே வராதுங்கும் போது இல்லை ஆடிதான் ஆர்டர். சரி நான் ஒத்துக்குவான். ஒத்துக்கிட்டு சரி டீமை ஃபார்ம் பண்ணு, எக்ஸ்ட்ரா பிரெட் கொடுப்பாங்க இவங்களுக்கு மேட்சுக்காக. அந்த கைதிகள் அடிஷனலாக ரேஷனில் வந்து ஒரு பிரெட் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இவங்க சாப்பிட்டுட்டா இவன் வந்து சேப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கும் ஃபுட்பால் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எல்லாம் பயந்து போயிருப்பாங்க எல்லாரும். பெயின்ஃபுல்லான படம், பட் ரொம்ப ஹியூமராக ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும் அந்த படம் பார்க்குறது. ஒரு வழியாக டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஃபார்ம் பண்ணி மேட்ச் நடக்கும். மேட்ச் நடந்தால் போட்டு வெளுவெலுன்னு வெளுப்பாங்க. யார் மிலிட்ரிக்காரங்கெல்லாம் வந்து கோல் மேலே கோல் விழுந்துக்கிட்டே இருக்கும். இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்க முடிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகும். இவனுக்குன்னா இவன் பேசிக்காக ஃபுட்பால் பிளேயர், அவங்களும் ஓரளவு ட்ரெயின் பண்ணியிருப்பான். பட் அவங்க அடிக்கிற ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு தகவல் தெரிய வரும். என்ன தகவல் தெரியும்னா, இந்த மேட்ச் முடிஞ்சோடனே இவங்க எல்லாரையும் சுட்டுக் கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு வந்துருக்கு. அப்போ இவன் என்ன செய்வான், யோசிப்பான், இந்த செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நம்மளை கொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம லைஃப்ங்கிறது இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் இவங்களை ஜெயிச்சுட்டு செத்து போகணுன்ற முடிவு வருவாங்க. அப்போ வந்து அவங்க கூட பேசுவான். அவன் பெருசாக டைலாக்லாம் வெண்ணில் கொடி மாதிரி ஒன்றும் பேச மாட்டான். அப்போ என்ன சொல்லுவான்னா, நமக்கு இருக்க லைஃப் டைம்ங்கிறது இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். இந்த செகண்ட் ஹாஃபில் நம்மளுடைய முழு சக்தியை பயன்படுத்தி இவங்களை தோக்கடிச்சுட்டு நம்ம சாகணும்னா. அப்போ பார்த்தா அவன் ஒரு 25 கோலில் இருப்பாங்க, இவங்க 0ல் இருப்பாங்க. அதுக்கிட்ட செகண்ட் ஹாஃபில் ஒரு மேட்ச் ஆடுவாங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த படம் பாருங்க, கிடச்சிருந்தா பார்க்கணும். அடி நடி ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு கடைசியில் கொண்டு வாங்க. அது மாதிரி சோகமாக போயிருப்போம். எனக்கு இந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வந்துச்சு. வெண்ணிலா கபடிக்குள்ள செட்டு இதே மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு தோணுச்சு. அவன் என்ன பண்ணுவான், எல்லார்ட்டையும் காசை வாங்குவான். வாங்கி எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்துருவான். இப்போ உங்கள்கிட்ட காசு கிடையாது, ஊருக்கு போகிறேன், நீ ஜெயிச்சாதான் காசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எப்போவுமே ஒரு கையறு நிலையில் நமக்கு ஒரு உத்வேகம் வரும். எல்லாமே இழந்துட்டாங்கும் போது ஒரு வெறி வரும்ல, அந்த வெறியை நம்ம டயலாகில் கொண்டு வருவோம்னு தோணும். இதை மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு எழுதும்போது என்ன எழுத போகிறேன்னு தெரியாது. ஆனால் மைண்டில் இந்த உணர்வை செட் பண்ணிக்கிட்டோன்னே எழுத்து தன்னால் வருது. அது வரும் மேஜிக் தான்.